தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக பெண் அமைச்சர் ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். ஆலடி அருணா திமுகவின் முன்னாள் அமைச்சர். இவருடைய மகள் பூங்கோதை ஆலடி அருணா 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கருணாநிதி அமைச்சரவையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பணியாற்றினார். இவர் ஒரு மருத்துவர். அப்போலோ மருத்துவமனையில் பணியாற்றினார். பின்பு லண்டனில் 10 ஆண்டு காலம் மருத்துவராக பணியாற்றினார். இவருடைய கணவர் பாலாஜி நரம்பியல் மருத்துவர், அப்போலோ மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார். இவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளன, 5 சகோதரர்கள் உள்ளனர். இவர் திமுக கருணாநிதி அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றினார். ஆனால் 2008ஆம் ஆண்டு ஒரு அதிகாரியிடம் ஒரு நபருக்கு இவர் பரிந்துரை செய்து தொலைபேசியில் பேசினார். அந்த அதிகாரி இவர் பேசிய உரையாடலை பதிவு செய்து அதை வைரலாக்கிவிட்டார். தமிழகம் முழுவதும் பரபரப்பானது. ஊடகங்களில் அந்த குரல் பதிவு வெளியானது. இதனால் திமுக அரசுக்கு சிக்கல் ஏற்பட்டது. உடனடியாக பூங்கோதை ஆலடி அருணா திமுக தலைமையின் அறிவுறுத்தலின்படி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். ஏறத்தாழ விசாரணைக்கு பின்பு இவர் மேல் குற்றம் இல்லை என்று நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் மீண்டும் இவர் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். பூங்கோதை ஆலடி அருணா 2008ஆம் ஆண்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தது திமுக வட்டாரத்திலும் தமிழக அரசியலிலும் புயலை கிளப்பியது.